வணக்கம் டாக்டர் பாஸ்கெட் நேயர்களே. இன்றைய வீடியோவில் ஆயுள் காலத்தை அதிகரிக்க செய்ய வேண்டிய நடைப்பயிற்சி முறைகள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட டாக்டர்ஸ் பாஸ்கெட் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஆயுள் காலத்தை அதிகரிக்க இதை செய்யுங்கள், அதாவது நடைப்பயிற்சி. உயிர் வாழ்வதற்கு உணவு, ஆரோக்கியம் இவை இரண்டுமே முக்கியம். உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு தினமும் காலையில் நடைப்பயிற்சி செல்வது நல்லது. கை, கால்வலி, முதுகுவலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, கழுத்து வலி, எடை குறைவு இது போல பல வகையான நோய்களிலிருந்து பாதுகாத்து கொள்ள தினமும் நடைப்பயிற்சி செய்து வருகின்றனர். உங்களுடைய ஆயுள் காலத்தை அதிகரிக்க வேண்டுமென்று நினைப்பவர்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தினமும் காலையில் இந்த 5 விதமான நடைப்பயிற்சிகளை மட்டுமே செய்தால் போதும், உங்களுடைய ஆயுள் காலம் அதிகரிக்கும் என்பது சந்தேகமே இல்லை. காலையில் நடைப்பயிற்சியின் நன்மைகள். தினமும் காலையில் கண் விழித்ததும் காஃபி, டீ கப்பை தேடுபவர்களை விட காலணிகளை கட்டிக்கொண்டு வாக்கிங் செல்பவர்களே அதிகம். அப்படி தினமும் வாக்கிங் செல்வதால் உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நன்மை தரும். காலையில் எழுந்தவுடன் வேகமாக ஓடுவது உடலில் தேவையில்லாத கொழுப்பை போக்குவது மற்றும் இருதய ஆரோக்கியத்தை பராமரிப்பது உடலை சுறுசுறுப்பாக வைப்பதற்கும் உதவுகிறது. உடலின் ஆயுள் காலத்தை அதிகரிக்கக்கூடிய நடைப்பயிற்சி. தினமும் 10 நிமிடத்திற்கு விறுவிறுப்பாக நடைப்பயிற்சி செய்வதன் மூலம் மனிதனின் ஆயுள் காலம் கண்டிப்பாக அதிகரிக்கும் என்று இங்கிலாந்தைச் சேர்ந்த ஆய்வுகள் சொல்கின்றன. மெதுவாக நடைப்பயிற்சி செய்பவர்களை விட விறுவிறுப்பாக நடைப்பயிற்சி செய்பவர்களின் ஆயுள் காலம் 20 ஆண்டுகள் வரை அதிகரிக்கும் என தெரிவித்துள்ளனர். நடைப்பயிற்சியின் பயன்கள். தினமும் காலை, மாலை என 2 முறை நடைப்பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு 2 மடங்கு பயன்கள் தரும். காலையில் வேலைக்கு செல்லுதல், பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புதல், வீட்டு வேலை என்று நிறைய இருக்கும். அதனால் இனிமையான காலை பொழுது வேகமாக நீங்கள் நீண்ட தூரம் நடப்பதை விட காலை, மாலை என பிரித்து நடைப்பயிற்சி செய்யலாம். இரவு உணவு உண்ட பிறகு உடனே படுத்து உறங்காமல் சிறிது நேரம் நடப்பதனால் உடலில் இன்சுலின் மற்றும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் என ஆராய்ச்சிகள் சொல்லப்படுகிறது. சக்தி வாய்ந்த நடைப்பயிற்சி. உங்களுக்கு நடைப்பயிற்சி செய்வது ஒரு காலகட்டத்திற்கு மேல் சலிப்பாக இருப்பது போல் தோன்றும். அப்படி இருக்கும் நேரத்தில் உங்களுடைய நடைப்பயிற்சியை சவாலானதாக மாற்ற வேண்டும். அதற்கு நீங்கள் கையில் குறைந்த அளவிலான எடையை எடுத்துக்கொண்டு நடைப்பயிற்சி செய்வதன் மூலம் உடல் கடின உழைப்போடு கூடுதல் கலோரிகளை எரிக்கவும் இது வழிவகை செய்கிறது. வேகத்தை அதிகரிக்க. நடைப்பயிற்சி செய்யும் போது உங்களின் வேகத்தை அதிகரிப்பது உடலுக்கு மேலும் சில நன்மையை தருகிறது. வேகமாக நடப்பது பிடிக்கவில்லை என்றால் கொஞ்சம் ஓடுவது போன்ற நிலையில் ஆரம்பிக்கலாம். இதன் மூலம் இதய துடிப்பு மற்றும் இரத்த ஓட்டத்தினை அதிகரிக்க செய்யும். வயது அதிகம் உள்ளவர்கள் இந்த முறையினை பின்பற்ற முடியவில்லை என்றால் வழக்கம்போல் நடைப்பயிற்சி செய்வதற்கு இடையில் 20 நிமிடங்கள் மற்றும் அதிக வேகத்துடன் நடந்தால் போதும். இயங்கும் படிக்கட்டு. தினமும் நடைப்பயிற்சி செய்துவிட்டோம் என்று நீங்கள் அலுவலகம் மற்றும் பெரிய கடைகளுக்கு செல்லும் போது படிக்கட்டுகளில் நடக்காமல் இருக்கக்கூடாது. ஆகவே படிக்கட்டுகளில் ஏறி இறங்கும் போதுதான் உடலில் தேவையற்ற கொழுப்புகள் நீங்கும். லிஃப்ட் மற்றும் இயங்கும் படிக்கட்டுகளில் நடப்பதை கண்டிப்பாக தவிர்க்கவும். செல்ல பிராணியுடன் நடைப்பயிற்சி. தினமும் காலையில் நடைப்பயிற்சி செல்லும் போது உங்களுக்கு தனிமையாக இருப்பது போன்று தோன்றினால் வீட்டில் செல்லப்பிராணி நாய்க்குட்டியை அழைத்து செல்லலாம். சிறிது நேரம் அதனுடன் நீங்கள் விளையாடுவதால் மகிழ்ச்சியாக இருக்கும்போது இதய துடிப்பு அதிகரிக்கவும் மனநிலையை அமைதிப்படுத்தவும் உதவுகிறது. நாம் நடக்கத்தான் எலும்புகள் வலிமையாகும், தசைகள் வலிமையாகும், எலும்புகளின் உறுதித்தன்மை பாதுகாக்கப்படும்.
நம் எலும்புகளில் உள்ள கால்சியம் கரையாமல் இருப்பதற்கும் நம்முடைய எலும்புகள் தேய்மானம் அடையாமல் இருப்பதற்கும் நடைப்பயிற்சி உதவிகரமாக இருக்கிறது. நம்முடைய மனது புத்துணர்ச்சியாக இருப்பதற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் நடைப்பயிற்சி மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. உடல் எடை அதிகரிக்காமல் இருப்பதற்கும் எடை குறைப்பிற்கும் நடைப்பயிற்சி மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. உடலில் பேலன்ஸை சரிவராமல் பராமரிப்பதற்கு நடைப்பயிற்சி முக்கியம். புற்றுநோய் போன்ற கொடூரமான நோய்களிலிருந்து நம்மை பாதுகாப்பதும் இந்த நடைப்பயிற்சி கண்டிப்பாக உதவும். என்ன நேயர்களே, நடைப்பயிற்சி செல்வதனால் உங்கள் ஆயுள் காலம் அதிகரிக்கும் என்பதை இந்த வீடியோவின் மூலம் தெரிந்து கொள்ளிருப்பீர்கள். ஆகவே நடைப்பயிற்சியை கடைபிடியுங்கள், உங்கள் ஆயுளை அதிகரித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம்.